வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த நியூமெரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்து 10,000 பவர் 10,000 111 5 டிஜிட் நம்பர், அதுக்கு மேல ஒரு 5 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி கொடுத்து ஒன்றாம் இலக்கம் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணது அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்பர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர் லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். இது நம்ம இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியா எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பவர்ல கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது, அதுவும் இந்த மாதிரி 5 டிஜிட் 6 டிஜிட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதை பார்த்துடலாம். இப்போ யூனிட் டிஜிட்ல வந்து 0 1 5 6 இந்த 4 நம்பர்ஸும் வந்துச்சு அப்படின்னா இதே நம்பர் தான் யூனிட் டிஜிட்டா வரும். இப்போ 60 பவர் 111 எவ்வளவு வந்தாலுமே இந்த லாஸ்ட் உள்ள டிஜிட் 0, இதுதான் அதோட யூனிட் டிஜிட்டா வரும். அதே மாதிரிதான் 1 வந்தாலும் சரி, 5 வந்தாலும் சரி, 6 வந்தாலும் சரி. இங்க பாருங்க, இங்க 0 இருக்கு, 1 இருக்கு. சோ இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, 4 9 இந்த மாதிரி யூனிட் டிஜிட்ல 4 9 வந்துச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஆடா ஈவனா அப்படின்னு பார்க்கணும். இந்த 4க்கு பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சப்போஸ் 1 2 அப்படி இருந்துச்சுன்னா ஈவன், சப்போஸ் 1 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆடு. இப்போ ஆடா இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 4 தான் வரும். அதே சமயத்துல 4 1 2 இந்த மாதிரி ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6 வரும். இதே மாதிரி 9க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு, பவர்ல ஆட் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் 9. அதே 9க்கோட பவர்ல ஈவன் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, அடுத்த நம்பர்ஸ் என்னன்னா 2 3 ரிமைனிங் நம்பர்ஸ் 2 3 7 8. இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கு, பவர் 42 இருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த 2 பவர் 42 என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்ணணும். இந்த 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வந்து ரிமைனிங் வரும். ஸோ அப்போ வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2 பவர் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் அதோட யூனிட் டிஜிட். சப்போஸ் வந்து அது வந்து ரிமைனிங் வரல அப்படின்னா அந்த 4 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து நம்ம வரக்கூடிய சம்ல எல்லாம் நிறைய வரும். அந்த டைம்ல வந்து இதை நமக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்க வந்து 0 1 5 6 இது எது வந்தாலுமே இதோட யூனிட் டிஜிட் அதே நம்பர் தான். அப்போ 0வோட எவ்வளவு நம்பர்ஸ் வந்து மேல வந்தாலுமே அதோட யூனிட் டிஜிட் வந்து 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்து 0. அடுத்து பாருங்க, யூனிட் டிஜிட் 1 இருக்கு, அதுக்கு பவர்லயும் வந்து எவ்வளவு டிஜிட் வந்தாலுமே 1 தான். ஸோ 0 + 1, 0 + 1 என்னது 1. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான்.